சென்னை டு கோயம்புத்தூர் ட்ரிப்ல கோயம்புத்தூர் வந்து ஒரு வழியா ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனோடனே ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே வெள்ளையங்கிரி கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் இந்த வாட்டி. பட் செம்மையா ஒரு டிஸ்கஷன்லாம் போயிருந்துச்சு மார்னிங்கே. அது டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியா கோவில் கிட்ட வந்துட்டோம். அடிவாரத்துக்கிட்ட வந்தோடனே ஒரு விஷயம். பட் 6200 ஃபீட்டா இந்த ஐடி கோவில். பட் இன்னொரு பெரிய நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட்டு 24 ஹவர்ஸ் ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதை அப்படியே பார்த்துட்டு அள்ளி குளத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாமரை ஒன்று ஷூட் பண்ணியிருந்தேன். அழகா இருந்துச்சு. இந்த மூங்கில் குச்சி இருந்தால் தான் மேலே ஏற முடியும். அதையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணுங்க. கோவில்ல மங்கியோட சேட்டை பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்க. ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெள்ளை பிள்ளையார் கோவில் வரும். அந்த கோவில் கிட்ட ஒரு அம்மா அழகா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கோலத்தை போய் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வழுக்கு பாறையில ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் ஃப்ரெண்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான். அதனாலே அப்படியே கொஞ்சம் தண்ணி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். தண்ணி பிடிச்சி அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6வது மலை கிட்ட வந்து ஊத்து தண்ணி இருக்கும். அங்கே தான் வந்து குளிச்சு நம்ம கோயில் சாமி 7ஆம் மலைக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 7ஆம் மலை கிட்ட போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் தான். பட் பயங்கரமாக ஹீட்டு சன்னு பயங்கரமாக இருந்துச்சு. 1 மணிக்கு நாங்கள் போயிருந்தோம். மேலே வியூஸ் பார்க்கணுமே செம்ம அழகாக இருந்துச்சு. ஒரு வழியாக கோவில் கிட்ட வந்துட்டோம். வந்தோடனே சூரிய பகவானை வணங்கிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளையங்கிரி ஐயன் சிவன் இருந்தார். அவரை பார்த்தோன்னே நடந்து வந்த வழி எல்லாமே போயிடுச்சு. அவரை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கினீங்க சாப்பிட்டு போயிடுங்க. பார்சலோடு அப்படியே வாங்கி போட்டிருக்காங்க.